ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆதிசங்கரர் அருளிய சௌந்தரிய லகரியில் 41வது ஸ்லோகத்தையும் அதற்குரிய மகிமையையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். உதர ரோக நிவாரணத்திற்கு, அதாவது வயிறு சம்பந்தமான உபாதைகள் பிரச்சனைகள் அகல்வதற்கு இந்த ஸ்லோகத்தை துதிக்க வேண்டும். ஸ்ரீ குருப்யோ நமஹ. தவாதாரே மூலே சகசமயயா லாஸ்யபரயா நவாத்மானம் மன்யே நவரசமஹா தாண்டவநடம் உபாभ्याम् ஏதாभ्याम् உதயவிதிமுத்திஷ்ய தயயா சநாதாभ्याम् ஜக்ஞே ஜனகஜனனீமத் ஜகதிதம். இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். 6 சக்கரங்களுள் முதன்மையானது மூலாதார சக்கரம். இது பிருத்வி தத்துவத்தின் இருப்பிடம். முக்கோண வடிவம் கொண்ட இதில் ஈசனும் சக்தியும் ஆனந்த பைரவர், ஆனந்த பைரவி என்னும் பெயர்களோடு எழுந்தருளியுள்ளனர். தேர்ந்த நர்த்தகர்களான இவ்விருவரில் ஆனந்த பைரவி லாஸ்ய என்னும் நடனத்தையும் ஆனந்த பைரவர் தாண்டவம் என்னும் நடனத்தையும் ஆடுகின்றனர். இவர்கள் இந்நடனத்தில் காதல், வீரம், நகைப்பு, சிரிப்பு, அற்புதம், அருவருப்பு, கோபம், பயம், கருணை, சாந்தம் ஆகிய 9 வகை பாவங்களையும் மேன்மைப்படுத்தி வெளிப்படுத்தினர். தமது யோகத்தில் 9 பாவங்களையும் உணரும் ராஜயோகிகள் இவற்றிலும் மேலான பக்தி பாவம் என்னும் 10வது பாவத்துடன் இத்தம்பதியரை தியானிக்கின்றனர். இருக்குமிடம், இருப்பு, செய்கை, வடிவம், பெயர் என இவ்வைந்திலும் இவர்கள் இணையானவர்கள். ஆதலால் மூலாதாரத்தில் ஒருவரோடு ஒருவரை இணைத்து இவ்விருவரையும் சமத்துவத்துடன் தியானிக்க வேண்டும். இருப்பிடம் தவாதாரே மூலே என இருவருக்கும் இருப்பிடம் ஒன்றாக மூலாதாரத்தில் குறிப்பிடப்படுகின்றது. இருப்பு தேவி லாஸ்யத்திலும் ஈசன் தாண்டவத்திலும் ஈடுபட்டு இருத்தல். செய்கை ஊழியால் அழிந்த இவ்வுலகை தாயும் தந்தையுமாயிருந்து மீண்டும் தோற்றுவித்தல். வடிவம் துவயா ஹிருத்வா வாமம் என்னும் ஸ்லோகத்தின்படி ஈசன் தேவியுள் அடக்கம் என்பதால் சிவந்த வண்ணமுள்ளவர்களே. பெயர் சென்ற ஸ்லோகத்தில் ஈசன் தடித்வான் என குறிப்பிடப்பட்டுள்ளமையால் தேவி தடித்வதி என பெயர் பெறுகிறாள். இதனால் பெயரிலும் இணையானவர்களே. இவ்வாறு இத்தம்பதியரை மூலாதாரத்தில் தியானிப்பவர்க்கு குண்டலினி விழித்தெழுந்து மற்ற சக்கரங்களை துளைத்து கொண்டு சகஸ்ராரத்தில் காமேஸ்வரியின் அகண்ட தரிசனம் பெற்று பேரானந்த நிலையை எய்துவார்கள். இந்த ஸ்லோகத்தில் மூலாதாரத்தில் அம்பிகையை பரமசிவனுடன் சேர்த்து உபாசிக்கும் முறை சொல்லப்பட்டுள்ளது. அம்மூலாதாரத்தில் இருக்கும் சக்திக்கு குண்டலினி என்று பெயர். அம்பாளை உபாசிக்கும் முறையில் பல விதங்கள் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது. அவற்றில் முக்கியமானவை 2, அதாவது தக்ஷிண மார்க்கம், வாம மார்க்கம் என்பன அவ்விரண்டும். இவை முறையே சமய மார்க்கம், கௌல மார்க்கம் என்றும் வழங்கப்படுகிறது. கௌல மார்க்கத்தில் பூர்வ கௌலம், உத்தர கௌலம் என்று 2 முறைகள் உண்டு. அம்பாளது பூஜையானது அந்தர்முகமாகவே செய்யப்பட வேண்டும் என்றும் அதிலும் அம்பாளை சகஸ்ரராம கமலத்துக்கு அழைத்து வந்து அங்கே பூஜிக்க வேண்டும் என்றும் சமயிகள் கூறுவர். இவ்வாறு செய்ய இயலாதோர் பகிர்முகமாக ஸ்ரீசக்கரம், மேரு போன்றவற்றில் பாவனையாக பூஜிப்பர். கௌல மார்க்கத்தில் ஸ்ரீசக்கரத்தில் திரிகோணத்தை மட்டுமே பூஜிப்பர். கௌல மார்க்கத்தவர் மூலாதாரத்தில் இருக்கும் திரிகோணத்தையே பிந்துஸ்தானமாக பூஜிப்பதால் அங்கிருக்கும் குண்டலினி சக்தியே பிரதானியம். இதனால்தான் இச்சக்திக்கு கௌலினி என்றொரு பெயர். குண்டலினி தனது நித்திரையை விட்டு எழும்பினாலே கௌலர்களுக்கு முக்தி. இவை எல்லாமே ஸ்ரீ வித்யை என்று சொல்லப்பட்டாலும் இதனை உணர்ந்து உபாசித்து உயர்வினை எய்தியவர்கள் 12 பேர். அவர்கள் ஒவ்வொருவரும் மகிமை வாய்ந்த இவ்வித்யை வேதங்களின் வெவ்வேறு பகுதிகளிலிருந்து எடுத்து உபாசித்துள்ளதால் இவ்வித்யை 12 மந்திர ரிஷிகளால் வழங்கப்படுகிறது. அவர்கள் அகஸ்தியர், லோபாமுத்ரா, துர்வாசர், மனு, சந்திரன், மன்மதன், குபேரன், அக்னி, சூரியன், இந்திரன், ஸ்கந்தன், சிவன் ஆகியவர்கள். இவர்கள் சொல்லிய வித்தைகள் இதுவரை வந்த ஸ்லோகங்களில் 32 முதல் ஆங்காங்கே மறைமுகமாக சொல்லப்பட்டுள்ளது. முன்னர் சொல்லியபடி இதுவரையில் சொல்லப்பட்ட 41 ஸ்லோகங்கள் ஆனந்த லஹரி என்றும் இனிவரும் 59 ஸ்லோகங்கள் சௌந்தரிய லஹரி என்றும் சொல்லப்படுகிறது. இதுவரையில் சொல்லப்பட்டது மந்திர சாஸ்திரம், உபாசனா கிரமம் போன்றவற்றை சொல்லியது. இனி வருவது அம்பாளின் விசேஷ சௌந்தரியத்தை அழகாக சொல்லும். இந்த கிரந்தத்திற்கு சௌந்தரிய லஹரி என்ற பெயர் இனிவரும் பகுதியாலேயே ஏற்பட்டுள்ளது. இந்த 2ஆம் பாகம்தான் ஆதிசங்கரர் அருளியதாகும். குல்மம் முதலிய உதர ரோக நிவாரணம் பெறுவதற்கும், அதாவது
வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் உபாதைகள் அகல்வதற்கு இந்த ஸ்லோகத்தை துதித்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக தேன் வெண்பொங்கல் ஆகியவற்றை படைத்து வழிபட வேண்டும். இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.